ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு சென்னா எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானலில் சிறிதளவு எண்ணெய் விட்டுக்குங்க, சோம்பு போட்டுக்குங்க, பட்டை லவங்கம் போட்டுக்குங்க, சிறிதளவு இஞ்சி அரைச்சி போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை தேவையான அளவு நறுக்கி போட்டுக்குங்க, மஞ்சத்தூள் போட்டுக்குங்க, போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளியை தேவையான அளவு நறுக்கி போட்டுக்குங்க, அதையும் சேர்த்து வதக்குங்க. நல்லா நல்லா கிளறின பிறகு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. மூணுனா சீக்கிரம் நம்ம வெந்துடும். சிறிது நேரம் கழித்து திறந்துட்டு திருப்பி நல்லா வதக்கி விடணும். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும், தேவையான அளவு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் மொத்தமாக ஒன்று போல் கலந்து விடுங்க. நல்லா வதங்கின பிறகு அது தட்டுலேயோ இல்லை பாத்திரத்துலேயோ மொத்தமாக எடுத்து ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதை நல்லா கிரேவி தாளிக்கிறதுக்கு தேவையான ரெண்டாவது ரவுண்டில் தேவையான அளவு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். அதே வானலில் சிறிதளவு எண்ணெயை ஊற்றி இந்த ஆனியனை அப்படியே போட்டுடணும். அதுக்கு தேவையானது பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரியாணி லீஃப், இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கிடணும். வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி, ஆனியன் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா வதங்கின பிறகு அதை இந்த மசாலாவில் போட்டு நல்லா கிளறி விடணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அரைச்சி வச்ச அந்த தக்காளி, வெங்காயம், அந்த மசாலா கிரேவியை இந்த வதங்கின பட்டை, லவங்கம், ஏலக்காய் பிரியாணியோட லீஃபோடு நம்ம போட்டு ஃபுல்லாக கிளறி விடணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா திக்காக நம்ம கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுடணும். அப்புறம் சில்லி பவுட்ரு, சோம்பு பவுட்ரு, கரம் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஊற விட்ட
அந்த கொண்டக்கடலை ஒயிட் சன்னாவை ஒரு ஒரு கரண்டி அளவு மிக்சியில் போட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் அரைச்சிக்கணும். மீதி இருக்கிற எல்லா இதுவும் முழு சுண்டெல்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மசாலா கிரேவியோட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். இது நல்லா கொதி வந்துட்ட பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த ஒரு கரண்டி தேவையான அளவு அந்த திக்னஸ்க்காக நம்ம மிக்சியில் அரைச்சதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு இந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு தேவையான சன்னா கிரேவி ரெடி. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு அரைச்சி வச்ச அந்த கொண்டக்கடலையை கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த கொதிக்கிற அந்த ஒயிட் சன்னா கிரேவியோட நம்ம கலந்துடணும். கலந்துட்டால் நமக்கு தேவையான இன்னும் நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.